வெல்கம் டு வெற்றி ஐஎஸ்சி தம்பி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீசனிங் அப்படின்ட்டு கொஸ்டின் கொடுக்குறோம். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு லெட்டரை வந்து ஒரு வேலை வந்து எப்படி எழுதிருக்காங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ் ஓ இசட் ஹச் ஹெச் ஆர்எக்ஸ் அப்படின்னு எழுதிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தா சைல்டு அப்படிங்கிறது என்ன மாதிரி வரும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கிளாசிக் எப்படி இதை சேஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வந்து நம்பர் வச்சு பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தாலும் நம்பர் வச்சு பார்த்தாலும் வராது. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு இணையான ஒரு லெட்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இங்க நல்லா பாருங்க. இப்ப சிக்கு இணையா என்ன இருக்கு? எக்ஸ். ஓகேவா? அதன்படி எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. சிக்கு மேல எக்ஸ் அதுக்கு எல் இருக்கா? ஸோ அப்ப எல்லுக்கு இணையான நம்பர் அப்படின்னு போது எல்லுக்கு இணையான நம்பர் ஓ. அப்போ ஓ போட்டாச்சு. அதுக்கடுத்து ஏக்கு இணையான நம்பர் என்ன இருக்கு? நெக்ஸ்ட் எஸ் இருக்கா? அந்த எஸ் எஸ்ஐ நம்ம கண்டிக்கிறோம். ஸோ அப்போ எஸ்க்கு இணையான நம்பர் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்ன இருக்கு? ஹச் அப்படின்ட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஹச். அதே மாதிரி ஐக்கு என்ன இணையான நம்பர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஐக்கு ஆர் அப்படின்ட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சிக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த நம்பர் மட்டும்தான் வச்சு நம்ம பார்த்தப்போ இது போக நம்ம என்ன எக்ஸ்ட்ரா பார்த்தோம்னா ஏக்கான ஃப்ரெண்ட் நம்பர் இசட்னு வச்சுக்கோம், பிக்கான ஃப்ரெண்டு ஒய், இல்ல ஒய்க்கான ஃப்ரெண்டு பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல எப்படி இணையங்கள் அப்படின்னு சொல்லி படிப்போம்ல, ஒரு கான்செப்ட் படிப்போம்ல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஏக்கு இணையான நம்பர் என்னது? இசட். அப்போ இசட்டுக்கு இணையான நம்பர் ஏ. அதுக்கு மாதிரி மொத்தம் 26 இருக்கு. 26 ரெண்டா பிடிச்சா இந்த சைடு ஒரு 13, அந்த சைடு ஒரு 13 அப்படி 13 பிடிச்சோம்னா அதுதான் அந்த இணை நம்பராக வரும். அதன் அடிப்படையில் தான் இந்த சம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது சைல்டு இருக்குமா? இஹெச் ஐ எல் பி தானே. அப்போ சி இணையான நம்பர் என்னன்னு பார்த்தோம்? எக்ஸ்ன்னு பார்த்தோமா? இப்போ ஹச்சுக்கு இணையான நம்பர் என்னன்னு பார்த்தோம்? ஹச்சுக்கு வந்து இணையான நம்பர் எஸ். ஐக்கு இணையான நம்பர் என்னது? 6. எல்லுக்கு இணையான நம்பர் என்னது? ஓ. பிக்கு இணையான நம்பர் என்னது? W. அப்ப நம்மளுக்கு தேவையான என்னது? எக்ஸ் எஸ் ஆர் ஓ டபிள்யூ அப்படின்னா நம்மளுக்கான ஆன்சரா இருக்கும். தேங்க்யூ.